ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோட் 42 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ கூட கடைசியாக அந்த பிளட் டீமன் கல்ட்டோட லீடரான மூக்கு சண்டை போட வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் நீ அந்த யூஜூன் கிடையாது, அவன் என்ன ஒரே நாள்லேயே அந்த மாதிரிலாம் கற்றுக்குவான் அப்படின்னு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த லீடர் மூக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போதே, நீ யூஜூன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி திரும்ப அட்டாக் பண்ண அவன் டாஜ் பண்ணி தூரம் போய் நின்றுவான். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டே, நீ யூஜூன் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீ யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, ஏன்னா இந்த பிளட் டீமன் கல்ட்டோட லீடர் ஆகணும்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும், உன்ன மாதிரியான வேஸ்ட் ஃபெல்லாம் ஆக முடியாதுடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதுக்கு, என்னது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ தப்பா நினைக்காத, அந்த யூஜூன் அவன் இந்த பிளட் டீமன் கல்ட்டுக்கு லீடர் ஆக முடியாதா, ஏன் நீ அவனை பத்தி ரொம்ப குறைவா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அந்த மூக்கு, அவன்லாம் இந்த பிளட் டீமன் கல்ட்டுக்கு லீடர் ஆகவே முடியாது, அவன்லாம் ஒரு குப்பைக்கு சமமானவன், அவன்லாம் வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு அவனை பத்தி குறை சொல்லிட்டு பிளட் டீமன் டிவைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அதெல்லாம் டாஜ் பண்ணிட்டு அப்படி ஓடிக்கிட்டே இருப்பாரு. அந்த மூக்கு, ஏய் நீ கண்டிப்பா அந்த யூஜூன் இல்லைன்னு இப்போ எனக்கு நல்லாவே புரியுதா, உங்ககிட்ட வேற மாதிரியான பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டீமன் பிளட் டெக்னிக்கை போட்டு அடி பவர்ஃபுல்லான அடி விடுவான். நம்ம ஹீரோ அதுலேருந்து டாஜ் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்க அங்கே நம்ம டேம்ஜன் ஸ்வாடுக்குள்ள இருக்கிறவ சொல்லிட்டு இருப்பா, இவெல்லாம் என்ன லீடரு, இவ்வளோ பெரிய லீடராக இருந்துட்டு அவனுக்கு கீழே வீக்காக இருக்கவனா குப்பன்னு சொல்கிறான், இவெல்லாம் எப்படி லீடரானா, இந்த அளவுக்கு கேவலமான புத்தியோடையா இருப்பான் அப்படின்னு டேம்ஜன் ஸ்வாடுக்குள்ள வந்து சொல்லிட்டு இருப்பா. அவன் பயங்கரமாக அந்த மூக்கு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான் பாருங்க, கல்லுலாம் சதறி வெறித்தனமாக அட்டாக் வந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் டாஜ் பண்ணி எஸ்கேப் பண்ணிட்டு செம்ம மாசா லேண்ட் பண்ணுவார். வெறித்தனமாக இருப்பார் நம்ம ஹீரோ. வேகமாக அப்படி டாஜ் பண்ணிகிட்டே போகும்போது அப்படி நம்ம ஹீரோவை பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அதை அப்படியே டாஜ் பண்ணிட்டு, நீ ஏன்டா உன் கூட இருக்கிறவனை குப்பன்னு சொல்கிற, அவன் வீக்காக இருந்தா நீ தானே அவனை ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்டோன்னே அதுக்கு அவன், என்னது இதெல்லாம் ஒரு லீடரோட வேலையா, லீடருக்குலாம் அது வேலை இல்லைப்பா, ஹெல்ப் பண்ணுறவனுங்க ஒழுங்காக ஸ்ட்ராங்காக வரணும், அவனுங்க வேஸ்ட்டாக வந்தானுங்கன்னா அவனை ட்ரெயின் பண்ணுறது தான் எனக்கு வேலை, அவனுங்களாம் காமெடி பண்ணுறதுக்கு தான் லாய்க்கு, நீ எதுக்கு ஒன்றுத்துக்கு ஆகாதவங்க மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த மூக்கை பார்த்து, டேய் நீ எல்லாம் ஒரு லீடராடா, உனக்கு கீழே இருக்கவங்கள ஏதாச்சும் பிரச்சனைனா நீ தான் அவங்ககிட்ட பொறுப்பேற்று அவங்கள பொறுப்பாக பார்த்துக்கணும், பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு லீடராக இருக்க தகுதியே இல்லைடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அடித்து பறக்க விட அவன் தூரம் போய் நின்று நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் நீ ஏன்டா இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்க, நான் யாரும் தெரியுமா, இந்த கல்ட்டோட லீடரு, என்கிட்ட நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னோம். அதுக்கு நம்ம ஹீரோ, டேய் நீலாம் லீடர்னு வாயால் சொல்லாத, லீடராக இருக்க தகுதியே இல்லாதவ நீ, உன்னை ஃபாலோ பண்ணுறவங்களோட வாழ்க்கையை நீ உயர்த்தாம அவங்க வாழ்க்கையை அழிச்சு நாசமாக்குற, இப்போ சொல்கிற நல்லா கேளு, இந்த பிளட் டீமன் கல்ட்டில் லீடரான உன்னையை அழிச்சு நாசமாக்கி இதை ஒழுங்குபடுத்துவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனும் மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த வின்டர் கிங் அப்படின்னு பனியை யூஸ் பண்ணுற பவர் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி முடிச்ச அந்த டவரில் அந்த ரிவார்டு கிடைச்சிருக்கும். அந்த பனி பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த மூக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மூக்கு, டேய் உன்னோட பவர் என்ன ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு அந்த ரிவார்டு கிடைச்சிருக்கும், லெதர் கிளவுஸ் டபுள்எஸ் ரேங்க் உள்ளது, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மேஜிக்கல் ஸ்வாட் நிறைய வரும், அதை வச்சு அவனை சுத்து போட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நின்று அவனை பார்த்து, டேய் இப்போ சொல்றா என்னோட பவர் உன்னை எக்ஸைட்மெண்ட் ஆகுதா இல்லை பயமுறுத்துதா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த மூக்கு, டேய் எக்ஸைட்மெண்ட் ஆகலடா, நான் செம்ம என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு இருக்கேன் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோ மண்டை கேறிடும், டேய் நான் உன்னை கொல்ல போகிறேன், நீ ஒரு கேடு கட்டவன், நீ என்னை பார்த்து சிரிக்கிறியா, நீலாம் சிரிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன்டா, நீ என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அந்த மேஜிக்கல் ஸ்வாடை வச்சு அவனை சுத்து போட்டு ஒரு லாக்கில் வச்சு பிளட் கல்டிவேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் கடவுளோட சக்தி ரச்சகன் சக்தி இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஸ்வாடில் கொண்டு வந்து டக்குன்னு பின்னாடி போய் ஒரு வெட்டுவார் பாருங்க, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிடும். அவன் சாகும்போது நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நான் நினைச்சதை விட நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன், நான் தப்பாக நினைச்சிட்டேன், ஆனால் நீயும் ஒன்று தப்பாக நினைச்சிட்டடா, நான் இந்த பிளட் டீமன் கல்ட்டை எப்படி நடத்தணும் அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் நடக்க போகுது, நீ அதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே செத்துருவான். நம்ம ஹீரோ, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்க, சாகும்போது கூட பேசாம இருக்க மாட்டியாடான்னு சொல்லி அவனை கொண்டுட்டு நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமா நிப்பாரு. அப்புறம் அந்த மூக்கோட ஸ்பிரிட்டை நம்ம ஹீரோ உள்ள இழுத்துக்குவாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பொண்ணு ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து, என்னமா நான் ஜெயிச்சுட்டேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னா அந்த பொண்ணு, பண்றேங்க இப்போ ஜெயிச்சது யூஜூன் தான், அவர் தான் அடுத்த தலைவர் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட தரையில ஓங்கி சொருகிட்டு, இப்போ நான் சொல்றத நல்லா கேளுங்க, இந்த பிளட் டீமன் கல்ட்டில் இதுக்கப்புறம் புது ரூல்ஸ் வரப்போகுது, இங்கே இருக்க எல்லாருமே சமமாக பார்க்கணும், ஒருத்தனை கீழேயும் ஒருத்தனை மேலேயும் பார்க்கக்கூடாது, ஒருத்தனுக்கு தகுதி இல்லைன்னா அவனை தகுதிப்படுத்துகிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுங்க, அதை விட்டுட்டு
இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது, அவனை கோல ஒண்ணுத்துக்காக தான் குப்பை, இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற வேலை சுத்தமா இருக்கவே கூடாது. எல்லாருமே ஒன்னா ஒத்துமையா வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு வாழணும், புரியுதா? இதுல ஏதாச்சும் ஒன்று மீறிச்சு அவ்வளோதான், உங்க கதையை யோசிக்காம முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டணும்னு அதை கேட்டு அங்கே உள்ளவங்களாம் புரியுது சார் புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புவாரு. அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே பார்த்து டேய் ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு நடந்துக்கணும், நான் ஒன்று இதுக்கு முன்னாடி உங்க லீடர் மாதிரி இருந்தவன் கிடையாது, நான் வேற மாதிரி அப்படின்னு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போயிடுவாரு. நம்ம ஹீரோ அந்த ஃபைட்டை ஜெயிச்சனால 19வது ஃப்ளோர் முடிஞ்சிடும். ரிவார்டா கோஸ்ட்லி டிவைன் ஆர்ட்ஸ் பவர் கிடைக்கும். போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போனா அங்க உட்காந்துக்கிட்டு அந்த டேம்ஜின் நம்ம ஹீரோ பார்த்து நீ ரொம்ப நல்லவனா இருக்க, நான் தான் எல்லாம் தேவையில்லாம் வேலை பார்த்துட்டேன், நான் உன்னை அங்கே அனுப்பியிருக்கவே கூடாது, அந்த மூக்கு தேவையில்லாமல் நிறையா பேசிட்டான்ல, நீ ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட, இருந்தாலும் நான் சொல்லது எல்லாத்தையுமே நல்லா காது கொடுத்து கேட்ட, என் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதை கேட்டு நம்ம இரவும் புரியுது என் மேலே நீ நிறையா பாஸ் வச்சிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ ரிவார்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ 20வது ஃப்ளோரில் ரொம்ப வித்தியாசமான டைமென்ஷன்லாம் வரப்போகுது, நீங்கள் அதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஒரு பொருள் எடுப்பான். இந்த பொருளை யார் கொடுத்தாங்கன்னா ஸ்வாட் லைட் எம்பரர் அந்த பொண்ணு தான் கொடுத்துருக்கா. இந்த பொருளை வச்சு என்ன பண்ண முடியும்னா அவங்ககிட்ட இருக்க அந்த கடவுளோட சக்தியை பேலன்ஸாக யூஸ் பண்ண முடியும். அது மூலமாக மற்றவங்களோட கடவுள் சக்தியை சீல் பண்ண முடியும். அந்த கடவுளோட சக்தியை நம்ம ஹீரோ அப்படியே அப்சர்வ் பண்ண முடியும். இதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு பேலன்ஸ் எந்த மாதிரியான டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க்கை முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிளாஷ் மேனிஃபெஸ்டிங் ஆர்டிஃபேக்ட் இந்த பொருளுக்கு சொந்தமாக நம்ம ஹீரோ யூஸ் பண்ண முடியும். அதை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அதை பார்த்துட்டு டேம்ஜின் நீ என்ன பேசிட்டு இருக்க, அந்த ஸ்வாட் லைட் எம்பரர் பண்ணி இதை கொடுத்தாளா, இதனால உன் மூளை பாதிக்கப்படும், நீ உன் கண்ட்ரோலை இழந்துருவ, அப்படி நடந்ததுன்னா நீ இறக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி பண்ணாத, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் போகாத, நான் உன்கிட்ட பிச்சையாக கேட்குறேன், நான் உன்னை இழந்துட்டு நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா சொன்னதே ஞாபகத்துக்கு வருது, சங் இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிரு, உன்னை இலக்க நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ பின்னாடி அந்த உலகத்தில் முதல்ல அந்த டஞ்சன் பிரேக் நடந்தப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்தது. அந்த ஞாபகம் நம்ம ஹீரோக்கு வந்தோடனே டேம்ஜின் பார்த்து நம்ம ஹீரோ நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா நீ தான் எனக்குன்னு பர்மிஷனே கொடுக்கலையே, உன்னை விட்டு நான் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போக மாட்டேன், அது சத்தியம் அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு டேம்ஜின் நம்ம ஹீரோ அடிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். படான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சி அவன் மடியில் படுக்க வச்சுட்டு நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும் சரியா, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், அது உனக்கு தெரியும்ல, நான் எப்போவுமே அவன் கூடயே இருப்பேன், நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன், உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, சத்தியம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சத்தியம் பண்ணிட்டு அந்த ஆர்டிஃபேக்ட் பவர் மூலமா நம்ம ஹீரோ அந்த கடவுளோட சக்தியை பேலன்ஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு டாஸ்க் பண்ணணுமே சொல்லிட்டு போவான். அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துக்கு போவான். அங்க பார்த்தா ஒரு கடவுள் நிற்பாங்க. அந்த கடவுளை பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பதட்டப்பட்டு கேட்கும்போது நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அது டெரராக கேட்கும். நம்ம ஹீரோ உடனே அந்த டிராகன் பவரை யூஸ் பண்ணி இவங்களோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம், பார்த்தா இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியாது அப்படின்னு வந்துடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துருவான். அப்போ அந்த கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து இந்த உலகத்தில் மற்ற கடவுள் எல்லாம் சக்தியை வாங்கணும், சக்தியை அதிகரிச்சுட்டே போகணும், நம்மளோட கீழே உள்ளவங்களை கொன்று அவங்கக்கிட்ட சக்தி எடுத்து நம்ம அவங்கள கொடூரமாக தாக்கி நம்ம பெரிய ஆள்னு காட்டணும், அதுதானே உங்கள் எல்லாத்துக்குமே வேணும், இதுதான் இந்த சின்ன கடவுளுக்கு எல்லாம் இருக்கா, உன்னையும் அதுக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு அந்த காடு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, என்ன மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கியா, நான் ஒன்றும் மற்ற கடவுளை கொண்டு அவங்களோட சக்தி எடுக்கணுன்றது அவசியம் எனக்கு இல்லை, என்கிட்ட இருக்க சக்தி அந்த கடவுள் சக்தியை நான் பேலன்ஸாக உருவாக்கணும் தான் இங்கே வந்திருக்கேன், அவனுக்கு புரியுதா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும். அப்படியே நம்ம ஹீரோவோட மண்டையெல்லாம் குழம்புற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோக்கு அந்த பிரெயின் வாஷ் ரெசிஸ்டன்ட், இது மூலமாக மூளையை குழப்புற சக்தியிலேருந்து விடுதலை கிடைக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குது. அப்படியே கற்பனா அங்கே நம்ம ஹீரோ டேம்ஜின் கிட்ட வந்துடுவான். தலையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னடா தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது டேம்ஜின் உனக்கு ஒன்றாகலையே, தலை ரொம்ப வலிக்குதா, இதுக்கு தான் அங்கே போகாதான்னு சொன்னதை கேட்டியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் என்ன கொஞ்சம் தலைவலி தான், எனக்கு டேமேஜெல்லாம் அந்தளவுக்கு ஆகாது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். ஆமாம் நான் ரெஸ்ட் எடுக்கிறது விடுக்கட்டும், நான் அந்த டிவைன் பேலன்ஸ் பவரை எடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை நேரம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னே அதுக்கு டேம்ஜின் நீ ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தடா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி அப்போனா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி தான் இருக்கும், நான் இப்போ எனக்கு தேவையான எல்லா டிவைன் பவரையும் எடுத்து அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ 20வது ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது ஒரு வித்தியாசமான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவரே சொல்லுது, இது ஹார்டாக இருக்கும், இந்த டாஸ்க்கு ரோல் பிளே காம்பேக்ட், இந்த டஞ்சனில் உங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்படும், அந்த ரோல் படி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை கேட்டு என்னது புதுசாக ஒரு ரோலா, என்னது இது வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி வந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ அந்த 20வது ஃப்ளோருக்குள்ளே போகிறான். போயிட்டு அங்கே பார்த்தா அங்கே எல்லாம் சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாக்கி நீங்கள் தான் டீமனை கொல்ற எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ என்னது புரியல,
அப்புறம் பார்த்தா டீமனை கொல்லக்கூடாது, டீமனை யார் யார் கொண்டுறாங்களோ அவங்கள நம்ம ஹீரோ கொல்லணும், அதுதான் டாஸ்கே. ஏன்னா நம்ம ஹீரோ தான் இங்க டீமன் கிங். இந்த டஞ்சனை முடிக்கணும்னா 70% விக்டரி இருந்தா போதும், அதாவது 70% பேரை கொன்னா போதுன்றது அர்த்த மாதிரி தான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு டீமன் அம்மா அவங்களோட குழந்தைய வச்சுட்டு பயத்துல உட்காந்துட்டு நடுங்கிட்டு இருப்பாங்க. யாரை பார்த்து நடுங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த டவர்ல வந்த பிளேயர் தான். அவன் இந்த டீமனை பார்த்து, டீமனு என்ன மாதிரி ஒரு பிளேயர்கிட்ட நீ மாட்டிக்கிட்டியா, உன் கதையை நான் இப்போவே முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற இங்கே ஒரு டீமனு, ஏய் நாங்களா டீமனு, எங்களுக்கு டீமன் கிங்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களை விட மாட்டாரா, எங்கள் டீமனை பற்றி என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் ரத்த வடியா அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பா. அவனும் ஸ்வாடை எடுத்து வெட்டுறதுக்காக, நீ ஓவரா பேசிட்டு இருக்க, உன்ன மாதிரி என்ன டீமன்லாம் என்ன மாதிரி இந்த டவரில் விளையாட வந்த பிளேயர் கிட்ட திமுறா பேசவே கூடாது, நீ சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து ஒரு வீசுவான். அதை பார்த்து அந்த டீமன் பொண்ணு கண்ணை மூடிட்டு நான் சாக போறேன் அப்படின்னு பயத்தில் இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு மேல நின்று அவனை நசிக்கிரு அப்படின்னு சொன்னோடனே அந்த பிளட் கல்டிவேஷன் டெக்னிக் மூலமா அப்படி கீழே வந்து அவனை அடிக்கும் பாருங்க, தரையோட தரையா சேர்த்து அடிச்சு கையை காலு கழுத்தெல்லாம் கட்டி போட்டு வச்சிரும். அப்புறம் நம்ம ஹீரோ சூப்பரா கெத்தா லேண்ட் ஆகிட்டு நடந்து வந்துருக்கிறத பார்த்துட்டு அவன், டே என்னடா நீ எதுக்கு எனக்கு கட்டி போட்டு வச்சிருக்க, உன்னை பார்த்தா ஹண்டர் மாதிரி தான் இருக்குது, நீ டீமனுக்கு எதிராக தானே சண்டை போடணும், அவங்கள எதுக்கு பாதுகாக்கிற அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும், டேய் நான் டீமன் கிங்டா, நான் தான்டா அவங்கள பாதுகாப்பேன், அதுதான்டா டவர் எனக்கு கொடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த டீமன் பொண்ணை பார்த்துட்டு, ஆமாம் நீ டீமனா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த டீமன் பொண்ணும், ஆமாம் நாங்கள் டீமன் தான், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம இரவும், அப்படியா சரி சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொல்ல போகும்போது அவனும், டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னை கொல்லாத, நீ மட்டும் என்னை கொன்னுன்னா என்னோட டீம் ஆட்கள் எல்லாம் இங்கே வருவானுங்க, அவனுங்க மட்டும் இங்கே வந்தானுங்க உன்னையும் கொன்றுவானுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. அது கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா நான் உன்னை விட்டால் மட்டும் உன் டீம் ஆளுகள்லாம் என்னை வந்து கொஞ்சுவாங்களா, எப்படியும் எல்லாரும் என் கையால் சாகதாண்டா போறீங்க, முதல்ல நீ சாவுடா அப்படி நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ஒரு சொருகு, அவ்வளோதான் அவன் கதையே முடிஞ்சிரும். இப்போ நம்ம ஹீரோ டீமனுக்கு சப்போர்ட்டாக சண்டை போட போகிறானா, என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இன்னும் செம வித்தியாசமாக கதை போகும், நம்ம அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம்.